பாண்டிச்சேரியில் கனமழை வெள்ளப்பெருக்கில் அடித்து செல்லப்பட்ட ஐயப்பன் உடல் கண்டுபிடிப்பு. 2 நாட்கள் ஜேபிசி இயந்திரங்களுடன் தொடர் தீவிர தேடுதல் வேட்டையில் தீயணைப்புத்துறை காவல்துறையினர் ஈடுபட்ட நிலையில் உடலானது கண்டுபிடிக்கப்பட்டது. புதுச்சேரியில் கடந்த 9ஆம் தேதி இரவு இடி மின்னலுடன் மிக கனமழையானது பெய்தது. 3 மணி நேரம் தொடர் கனமழையால் புதுச்சேரியில் 16 சென்டிமீட்டர் மழை பதிவாகியிருந்தது. கனமழையால் இரவு வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு சாலைகள் மற்றும் வீடுகளில் மழைநீர் சூழ்ந்தது. மக்கள் கடும் சிரமத்திற்கு உள்ளாகினர். இந்த நிலையில் லாஸ்பேட்டை தொகுதிக்கு உட்பட்ட மேட்டு பகுதியான ஜீவானந்தம்புரத்தில் மழை வெள்ளம் தாழ்வான பகுதியான தட்டாஞ்சாவடி ஓடை வழியாக கொக்கு பார்க் பாலத்தை கடந்து சென்றது. அப்போது வீட்டு சாலை வாசலில் இருந்த 2 சக்கர வாகனத்தை எடுக்க சென்ற அப்பகுதியை சேர்ந்த ஐயப்பன் என்பவர் வெள்ள நீரில் இழுத்து செல்லப்பட்டார். அவர் காப்பாற்ற சென்ற 2 பேர் உட்பட 3 பேரும் ஓடை வெள்ளத்தில் அடித்து செல்லப்பட்டனர். அப்பகுதியை சேர்ந்து விரைந்து செயல்பட்டு இருவரை மீட்ட நிலையில் ஐயப்பன் மட்டும் அடித்து செல்லப்பட்டார். நள்ளிரவை கடந்து தட்டாஞ்சாவடி மற்றும் கொக்கு பார்க் பகுதியில் அவரை தேடும் பணி நடைபெற்றது. தகவல் அறிந்து தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் வைத்தியநாதன், மாவட்ட ஆட்சியர் இரவு முழுவதும் தேடினர். ஐயப்பன் கிடைக்கவில்லை. அதனைத் தொடர்ந்து நேற்று இன்றும் கொக்கு பார்க் பகுதியில் உள்ள பெரிய வாய்க்காலில் இருந்து உப்பனார் வாய்க்கால் கடலில் கலக்கும் பகுதி வரைக்கும் கிட்டத்தட்ட 5 கிலோமீட்டர் தூரத்திற்கு ஜேபிசி இயந்திரங்களுடன் தீயணைப்புத்துறை, காவல்துறை, கடலோர காவல் படையினர், நகராட்சி ஊழியர்கள் மற்றும் பொதுமக்கள் அனைவரும் தொடர்ந்து தேடி வந்த நிலையில் இன்று மாலை ஆட்டுப்பட்டி பெட்ரோல் பங்க் அருகே உள்ள உப்பனார் மேம்பாலம் கீழே உடலானது கண்டுபிடிக்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து மீட்டு அரசு பொது மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர்.